ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை யாஷிகா ஆனந்த் அப்படின்னாலே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது அவங்க ஒரு கிளாமரான நடிகைப்பா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க பண்ண ஒரு சில படங்கள் தான். பட் அந்த ஒரு சில படங்கள்லயும் அவங்க ரொம்பவே கிளாமரா தான் நடிச்சிருப்பாங்க. அதை தாண்டி நிறைய போட்டோ ஷூட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பயங்கர கிளாமரஸான ட்ரெஸ் தான் போட்டுட்டு போட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் பயங்கரமா வைரல் ஆச்சு. அதை தாண்டி அவங்க பிக் பாஸ் சீசன் 2ல வந்திருந்தாங்க. அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் யாஷிகா ஆனந்த் அப்படின்றவங்க ஒரு ஹீரோயினாவே வெளியில தெரிஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க படங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பெரிய அளவுல அவங்க வெளியே தெரியல. பட் பிக் பாஸ் சீசன் 2ல வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்பவே பேசப்பட்டாங்க. முக்கியமா மகத் கூட லவ் சீன்ல இருந்தாங்க பிக் பாஸ் சீசன் 2ல. சோ அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோஸ் எல்லாம் பயங்கர வைரல் ஆச்சு. சீசன் 1ல எப்படி ஓவியா ஆரவ் நம்ம லவ்வா பார்த்தோமோ, சோ அதே மாதிரி தான் இந்த சீசன் 2ல பாத்தீங்கன்னா யாஷிகா ஆனந்த் அண்ட் மகத் இவங்க ரெண்டு பேரோட பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கூட ஐஸ்வர்யா ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க. சோ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கேங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாஷிகா ஆனந்த் தொடர்ந்து ரசிகர்களால கொண்டாடப்பட்டாங்க. சோ மகத்துக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ல அவங்க ஜட்ஜா கூட போயிருந்தாங்க அதே சேனல்ல. அப்படி இருக்கிறப்போ அதுல மகத் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணோட வந்திருந்தாங்க. அப்போ யாஷிகா ஆனந்தோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. சோ இது எல்லாமே வீடியோவா போட்டு 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 எல்லாரும் மீம்ஸ் போடுறது, ட்ரோல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள், அதாவது 2021ல யாஷிகா ஆனந்தோட ஒரு நியூஸ் பெரிய அளவுல பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, யாஷிகா ஆனந்த் ஈசிஆர் ரோட்ல நல்லா குடிச்சிட்டு கார்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல யாஷிகா ஆனந்த் பயங்கரமா அடிபட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட வந்திருந்த இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க பேர் பவானி, அவங்க அதுல ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பசங்க அதுக்குள்ள இருந்திருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு லேசான காயங்களோட அவங்க எல்லாம் உயிர் தப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணோட இறப்பு அண்ட் யாஷிகா ஆனந்த். சோ இவங்க 2 பேர் தான் அதுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம யாஷிகா ஆனந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் பவானி அப்படிங்கிறவங்க. அவங்க இல்லாம இவங்க இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 2 பேரும் சின்ன வயசுல இருந்து அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்திருக்காங்க. யாஷிகா ஆனந்த் படிக்கிறதுக்கெல்லாம் நிறைய அவங்க வீட்டு சைட்ல இருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் யாஷிகா அவங்க ஃப்ரெண்டை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 மாசம் அளவுக்கு இது பெரிய அளவுல அப்ப பேசப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் பேக் இந்த இன்சிடென்ட் பத்தி ரொம்ப பேசினாங்க. பெரிய ஆக்சிடென்ட்டா இது பேசப்பட்டது. ஒரு உயிரே போயிருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கும் அப்படின்றது நம்மளால கண்டிப்பா கெஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அப்போ யாஷிகா ஆனந்துமே பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு உள்ள நிறைய எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருந்துச்சு. ஃபேஸ், கை, கால் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய அடிபட்டு இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேல ஹாஸ்பிட்டலைஸ்ட்ல இருந்து அப்சர்வேஷன்ல இருந்து இப்போ ஒரு அளவுக்கு நல்லபடியா வந்திருக்காங்க. உண்மையிலே அவங்க திரும்ப நல்லபடியா வந்தது சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா யாருமே ஈஸியா இறந்து போக கூடாது, யாரும் ஈஸியா நாம இழக்க கூடாது அப்படின்றது தான். சோ அதனால அவங்க நல்லபடியா குணமாகி வந்துட்டாங்க. இருந்தாலும் தன்னோட உயிருக்கு உயிரான தோழி அதுல இறந்து போயிட்டாங்க அப்படின்றது யாஷிகாக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் அப்போ அவங்க பயங்கரமா குடிச்சிட்டு கார் ஓட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே அவங்களுக்கு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லியிருக்காங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கப்புறம் யாஷிகா ஆனந்த் மேலேயும் கேசஸ் இருந்தது. சோ அவங்க கோமால இருந்ததுனால அந்த கேசஸ் பெரிய அளவுக்கு பேசப்படலை. ஏன்னா அவங்களும் அதுல அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாஷிகாவுக்கு. சோ நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமே, அதாவது பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 5 ஆர் 6ல பாத்தீங்கன்னா யாஷிகா கொஞ்சம் நடக்க முடியாம அந்த ஷோக்குள்ள என்ட்ரி கொடுப்பாங்க. ஒரு கெஸ்ட் மாதிரி வருவாங்க. ஒரு ஃப்ரெண்டை பாக்குற மாதிரி போவாங்க. அப்போ அவங்க வரும்போது எல்லாருமே அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் நீங்க சீக்கிரமா நல்லா ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரேயர் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ஓகே ஒருத்தவங்க போயிட்டாங்க, பட் நீங்க இருக்கிறவங்க நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஃபேன்ஸோட சப்போர்ட்னால தான் மறுபடியும் யாஷிகா இப்போ ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் யாஷிகா அப்படின்னாலே கிளாமரா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர்ஸோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதனால எப்பவுமே அவங்களுக்கு வர கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த கிளாமரை
போட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் எதுக்காக யாஷிகா ஆனந்த் பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சோ அந்த ஆக்சிடென்ட் வந்து 4 இயர்ஸ் பேக் நடந்தது, 2021ல நடந்தது. யாஷிகா ஆனந்த் வந்து இப்போ அதை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. தான் ஃப்ரெண்டோட நினைவு நாளை வந்து அவங்க ஒரு ஸ்டோரியா போட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்கா தான் நாம எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல ரொம்பவே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்ப அப்ப எவ்வளவு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுவும் தான் கூட வந்து தான் கார் ஓட்டுனதுல அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல யாராலையும் அந்த இறப்பை ஏத்துக்கவே முடியாது. வருஷங்கள் எத்தனை போனாலுமே, எத்தனை வருஷங்கள் நம்ம தாண்டி வந்தாலும் அந்த இறப்பு அப்படிங்கிறது திடீர்னு இப்ப நடந்த மாதிரியே நமக்கு எப்பவுமே ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். எப்பவுமே அதிகப்படியான ஒரு வலியே இருக்கும். சோ யாஷிகா அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, வாழ்நாள் ஃபுல்லாவே நான் ஒரு பெரிய வலியோட தான் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டி இருக்கு. நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்றது எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒவ்வொரு நாளும் நான் உன்கிட்ட எல்லா விஷயமும் பேசிக்கிட்டு இருக்கேன், உன்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீ இருந்த அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன மாதிரி சொல்யூஷன் சொல்லுவ, நீ என்கிட்ட எப்படி பேசுவ, எப்படி சிரிப்ப, எப்படி நடந்துக்குவ, இது எல்லாமே நீ இருந்து பண்ணா எப்படி இருப்பியோ அதை நான் வந்து கற்பனையாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து அவ்வளோ வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னோட வாழ்க்கை வந்து வலி நிறைந்த ஒரு வாழ்க்கையாவே மாறிடுச்சு. இது நான் சாகுற வரைக்கும் போகவே போகாது. அது மட்டும் இல்லாம உன்னோட பேரை நான் இப்ப வரைக்கும் என் போன்ல ஏஞ்சல் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னைக்காவது உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வராதா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏங்கிட்டு இருக்கேன். நீயும் நானும் பழகிய அந்த நாட்களை இப்ப வரைக்கும் என்னால மறக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம உன்னை நினைக்கும் போதெல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் என் கண்ணுல இருந்து அவ்வளோ கண்ணீர் வருது. எங்கேயாவது நீ இருந்து வந்துட மாட்டியா, உன்னோட குரல் எங்கேயாவது கேட்காதா, நீ சிரிக்கிறத நான் எங்கேயாவது பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஏக்கமா இருக்கு. உன்னை இழப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நான் இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். ஆனா நீ இப்ப என் கூட இல்ல அப்படின்றது நினைக்கிறப்ப என்னால வந்து வார்த்தைகளால அதை சொல்ல முடியல. பட் இப்பவும் நான் வந்து உன்னை எப்பவுமே நினைச்சிட்டு தான் இருக்கேன். உன்னை நினைக்காத நாளே இல்லை பவானி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப உருக்கமா வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பாக்குற நமக்கே வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சின்சியரான ஃப்ரெண்டா, அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா, அவ்வளோ ஒரு ஹார்ட்டட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து எல்லாருக்குமே எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல யாஷிகா ஆனந்துக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. பட் அது நிலைக்கல அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு வருத்தம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி யாஷிகாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காங்க. திரும்பவும் யாஷிகா அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து, அந்த அடிப்பட்டது, அந்த போன் ஃப்ராக்சர், இது எல்லாத்துல இருந்து அவங்க இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்திருக்காங்க, பழையபடி வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கும் அவங்க ஃப்ரெண்டோட பிளெஸிங்ஸ், அவங்க ஃப்ரெண்டு வந்து கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறதுனாலதான் அவங்க திரும்பவும் மீண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அவங்க ஃப்ரெண்டு மேபி சோலா வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அவங்க கூடவே இருந்து. சோ இவங்களை அவங்க சரி பண்ணி கூட அனுப்பியிருக்கலாம், ஒரு நல்ல சோலா வந்து அவங்க அனுப்பியிருக்கலாம். அதனாலதான் யாஷிகா திரும்பவும் நல்லபடியா இருக்காங்க. அதனால அவளோட ஃப்ரெண்ட் எப்பவுமே அவ கூடவே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே சொல்லுவாங்களாம். இந்த விஷயம் படிச்ச அத்தனை பேரையுமே ஒரு மனமுருக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பொதுவா வந்துட்டு நம்மளால 2 வருஷம் பழகின ஒரு நட்பு பிரிஞ்சுட்டாலே நம்மளால வந்து தாங்க முடியாது, ஏத்துக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல பிறந்ததுல இருந்தே நம்ம வந்து ஒருத்தவங்க கூட டிராவல் பண்ணிருக்கோம், அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கும், ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்திருக்கும். அப்படின்ற பட்சத்துல அவங்க இல்ல அப்படின்னா அதை நம்மளால எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான் கண்டிப்பா. சோ இருந்தும் இல்லாதது மாதிரி தான் நாம எல்லாம் இருப்போம், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபீல். அதாவது அது வந்து உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு அது தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து யாஷிகா கிட்ட இருந்து இவ்வளோ நாள் நாம யாருமே பார்த்தது கிடையாது. இப்ப பாக்குறப்ப அவங்க எவ்வளவு அவங்க ஃப்ரெண்டை மிஸ் பண்றாங்க அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேர் அவ்வளோ க்ளோஸா இருந்திருக்காங்க. அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் யாஷிகா வந்து இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸ்ல தன்னோட ஃப்ரெண்டுக்கு அவங்க லிப் டு லிப் கிஸ் கொடுக்குற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி, இந்த மாதிரி பூக்கி பிக்ஸ் எல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன், உன்னோட பூக்கி போசஸ் எல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா யாஷிகா ஆனந்த் வந்து இதுக்கப்புறம் எப்பவுமே ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் எப்பவுமே அவங்க கூடவே ஒரு நல்ல சோலா இருப்பாங்க. சோ அவங்க ஹாப்பியா வச்சிருப்பாங்க. சோ யாஷிகா ஆனந்த் இன்னும் சூப்பரான படங்கள் கொடுத்து அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு யாஷிகா ஆனந்த் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய உண்மையான விஷயங்கள், சினிமால நடக்கக்கூடிய டே பை டே அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.